அன்றைக்கி எடப்பாடியார் ஒரு முதலமைச்சராக இருக்கும் காலத்தில் வந்து இப்போ ரொம்ப நாள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி இருந்த கமிஷனர் அடிஷனல் கமிஷனர்லாம் வச்சுட்டு ஒரு 2500 கேமரா கொடுத்தோம். இருக்கிற கேமராலாம் இருக்கா 100 குட்டி இருக்குது. ஏரியா ஃபுல்லாக வந்து அம்மா காலேஜில் அம்மா பாட்டு எல்லா இடத்துலையும் ஜங்ஷன் போட்டு கொடுத்தது. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாம் டிவிஆர் கேமரா ஒயர்லாம் கொடுத்து இதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டு வச்சுருக்காங்க. இது செயல்படணும் அப்படின்றதுல என்னுடைய ப்ரேயர். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க தான் மெயின். பொதுவாக சொல்லுவாங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளை வந்து அவ்வளோ சந்தோஷம்னு. இப்போல்லாம் இந்த பிள்ளைங்க எவ்வளோ போயிருக்காங்க தெரியுமா? பயங்கர அந்த வீட்டில் போய் பார்த்தா அந்த அம்மா அங்கே அப்பாங்க நிலமை அவ்வளோ மோசம். நாங்கள் அதை டைரெக்டாகவே பார்க்குறோம் ஸ்கூலில். அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதாவது எந்தெந்த வகையிலையோ கிடைக்குது. மாவான்னு கிடைக்குது, அடுத்து வேறு வெஞ்சான் கிடைக்குது, இந்த லிப்ஸில் வச்சுக்கிறது, கையில் வச்சுக்கிறது, புக்ஸில் வச்சுக்கிறது. இதுக்கு வந்து எல்லையே இல்லாமல் போயிட்டு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு வந்து அந்தந்த அதிகாரத்தில் இருக்கவங்க தான் முடியும். நாங்களாம் சும்மா சொல்ல தான் முடியுது, செய்ய முடியுது எங்களால். நாங்கள் கண்டிப்பாக ஆக்டிவாக செய்வோம். எங்களுக்கு ஏன்னா எங்கள் பேரண்ட்டு எங்கள் தாத்தா வழியெல்லாம் இது மாதிரி பாலிடிக்ஸில் நிறையா இருந்து நிறையா பார்த்துருப்போம். நாங்கள் அவங்க அந்த அளவுக்கு பாடுபட்டாங்க பாலிடிக்ஸில். இப்போ அதெல்லாம் பார்த்து பயந்து நாங்களும் ஒதுங்கியிருக்கோம்.